அந்தோனியாருடைய திருவிழாவானது நற்கருணையை உற்று பார்க்கிறோம். நற்கருணை ஆண்டவரை உற்று பார்த்து அதை அந்தோனியாருடைய பக்தர்களாக நாங்கள் உற்று பார்க்கிறோம். இயற்கையை தலை வணங்குகின்ற நிதமான ஆண்டவர் எழுந்தருளியிருக்கிறார். உயிருள்ளவர், ஆற்றல் மிக்கவர், பலம் கொண்டவர், நாம் கேட்கின்ற அனைத்தையும் நமக்கு தரக்கூடியவர். இவரால் ஆகாதது எதுவும் இல்லை என்பதை நாங்கள் அந்தோனியாருடைய வாழ்விலே பார்க்கிறோம். இறந்தவனை எழுப்பி அங்கே சாட்சி சொல்ல வைத்த அந்தோனியா அவருடைய அற்புதங்களில் வல்லமையின் ஆற்றல் இவருடைய தான். இவரால் வேறு எதுவும் அசையாது என்பதே நம்முடைய நம்பிக்கையாக அவரை உற்று பார்ப்போம். அவருடைய வல்லமையின் பிரசன்னத்தை உற்று பார்ப்போம். நம்முடைய சிந்தனைகளை நாங்கள் அனுபவிப்போம். திருச்சிறுவ பவனியை மேற்கொள்ள நாங்கள் சற்று நிமிடம் இந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாங்கள் உற்று பார்ப்போம். இவர்தான் வாழ்வின் ஊற்று. இவர்தான் வல்லமையின் ஆண்டவர். இவர்தான் நமக்கு ஆற்றலையும் சக்தியையும் தருபவர். இந்த இயேசுவே அவருடைய மீட்பர். இந்த இயேசுவே அவருடைய மெசியா. இந்த இயேசுவே அவருக்கு சுகம் தருபவர். இந்த இயேசுவே அவருக்கு வாழ்வளிப்பவர். இந்த இயேசுவே அவருக்கு வழிகாட்டுவார். இந்த இயேசுவே அவருக்கு ஒளியாக. இந்த இயேசுவே என்னுடைய வாழ்வில் பாதை காட்டுவார். இந்த இயேசுவே அவருக்கு வாழ்வளிப்பவர். அவரை இயேசுவை உற்று பார்த்தார். அன்பின் தேவனர் கருணையை அழியாத உடலோடு வீற்றிருக்கின்ற இந்த ரக்கத்தை ஆண்டவரை நாம் உற்று பார்ப்போம். எங்களுடைய தேவைகள், கொண்டாட்டங்கள், எங்களுடைய வாழ்வின் நல்ல எண்ணங்களோடு வந்திருக்கின்ற நாங்கள் சிதறுகின்ற எங்களுடைய உலக மாய கவர்ச்சிகளுடைய கவலைகளுடைய வேதனைகளுடைய அந்த நிலைகள் எல்லாவற்றையும் இவருடைய பாதத்தை இறக்கி வைத்து இவருடைய அன்பின் அந்த பிரசனத்தை மட்டும் நாம் உற்று பார்ப்போம். அந்த பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்வை பெற்றுக் கொடுக்க இவர் காத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு எங்களுக்கு நல்ல வீடு வசதிகள் வேண்டும், எங்களுக்கு நல்ல தொழில் முயற்சிகள் வேண்டும் என்று என்கின்றவர்களுக்கு இந்த ஆண்டவர் இந்த ஆண்டவர் ஆசை வழங்க தயாராக இருக்கிறார். என்னுடைய குடும்ப தலைவர் தலைவி அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற திடீர் சுகவீனம் குணம் பெற வேண்டும். ஆண்டவர் அற்புதமாக அவர்களுக்கு
நிறைந்த ஆசீர்வாதத்தை பொழிய வேண்டும் என்று நாங்கள் விரும்புவோம். என்னுடைய பிள்ளைகளை சமூக வலைத்தளங்கள் ஆதிக்கம் செலுத்துகின்ற இந்த காலத்திலே வாழ்வோம். ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் படிப்பிலே அக்கறை கொள்ள வேண்டும். எங்களுடைய பிள்ளைகள் தீய பழக்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று மன்றாடுகின்றேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். அவர்களுக்கு கொடுத்தருளீர். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்று உமது திருவுடல் திருரத்தமாகி அவற்றை வழங்கும் நாங்கள் உமது உழைப்பின் பயனிட விடாமல் அனுபவிக்க புரியுமாறுமை வேண்டும். வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
புனித அந்தோனியாரின் திருவிழா திருப்பலியை அர்த்தமுடன் ஒப்புக் கொடுத்து இறை ஆசிரை எமக்களித்த நமது ஆன்மீக இயக்குனர் அருட்தந்தை நிருபன் கார்சியஸ் அடிகளார் அவர்களுக்கு எமது நன்றி. நம் இனிய பாடல்களால் உணர்வு பூர்வமாக எம்மை இறை உறவில் சங்கமிக்கச் செய்த பாடல்களால் நம் இசையால் மெருகூட்டிய இசைக்கலைஞர்கள், பணியாளர்கள் அனைவருக்கும் எமது நன்றிகள். வரை எம்மோடு பயணித்த, என்றென்றும் நம்மோடு பயணிக்கின்ற இறைவனுக்கு நன்றி கூறி புனித அந்தோனியாரின் பரிந்துரை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. அந்தோனியாருடைய இந்த பணியை கொண்டு நாங்கள் செல்கிறோம். நாங்கள் பிரியாவடி சபையை பங்கு பெற்றிருக்கிறோம். நாங்களுடைய சில விடயங்களை நாங்கள் மனதில் உருக்கமாக நாங்கள் இப்பொழுது அந்தோனியாருடைய ஆசி முதல் எங்களுடைய பரிந்துரைக்காக எங்களுடைய வேண்டுதல்களை நாங்கள் இந்த சிவத்தோடு இணைத்து சமர்ப்பித்துக் சொல்லுகின்ற பொழுது உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகள், தனிப்பட்ட கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், சவால்கள், உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நீங்கள் இந்த வழியிலே இறைவனிடம் பெற்றுத்தருமாறு
அந்தோனியார் கோயில் பெருநாள் முடிஞ்ச உடனே இங்கால அந்தோனியார் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு மண்டபத்தில் வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும். எல்லாரும் வந்து சந்தோஷமாக எல்லாரும் வேண்டி சாப்பிட்டு கொண்டிருக்கணும். அதான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அந்தோனியார்ல வந்து இப்படிதான் கஷ்டப்பட்டு
நாங்கள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு நடந்திருக்குது. இதில் ஒரு 3 நண்பர்கள் நிற்கிறார்கள். அவர்கள்ட்ட நாங்கள் கேட்போம் இந்த நிகழ்ச்சி எப்படி நடந்தது, இந்த மாதிரி நடந்தது, என்னென்ன விஷயங்கள் உண்டு, அவைகள்ட்ட 3 பேர்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். எங்கள் இப்போ கோயிலில் வந்து நிற்கிறோம். இங்கே வந்து சன் மிஷேல் என்று கோயில் இருக்கு. அந்த கோயிலில் வந்து இப்போ வந்து 26வது ஆண்டு அந்தோனியார் திருநாள் செய்கிறோம். அதுக்கு நீங்கள் வந்து நல்லா முன்னுக்கு நின்று எல்லாம் ஏற்பாடு பண்ணி உங்களை மக்களை கூப்பிட்டு சந்தோஷமாக செய்கிறீங்க. ஸோ இதுக்கு என்ன காரணம்? நீங்கள் இப்படி முன்னுக்கு வந்து நிற்கிறது என்ன காரணம்னு சொன்னால், நாங்கள் வந்து நார்மலாக எங்களோட ஊரில், அதாவது எங்களோட ஊர் வந்து ஸ்ரீலங்காவில் யாழ்ப்பாணம் பாசியூரில் வந்து கிட்டத்தட்ட 175வது வருஷமாக 175வது வருஷமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பெருநாளை வெகு சிறப்பாக இந்த வருஷம் அவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி வலு சிறப்பாக செய்தவர்கள். அதை நாங்கள் வந்து இங்கே நாங்கள் வந்து முஞ்சங்களப்பாக்கில் எங்களோட மக்கள் பாசியூர் மக்கள் வந்து ஒரு 15 குடும்பம் இருக்கிறார்கள். இங்கே இல்லை பாசியூர் மக்கள் மட்டுமில்லை, கூடுதலாக மற்ற மக்களும் இங்கே சமம் அளித்து நாங்கள் வலு சிறப்பாக இங்கே முஞ்சங்களப்பாக்கல் இந்த நகரில் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த வருஷம் வந்து எங்களுக்கு வந்து 26வது வருஷம் இந்த வருஷம் செய்கிறோம் இல்லை வலு சிறப்பாக இல்லை. அதில் எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி இல்லை. எனக்கும் நண்பர் ரோஸ்பல் அவர்களுக்கும் இனியிலேண்ட சந்தோஷம் இல்லை. நாங்கள் ஒழுங்காக இந்த நிகழ்ச்சியை வருஷம் செய்து கொண்டு வரோம். அதனால் மிகவும் சந்தோஷம் எங்களுக்கு எல்லாருக்கும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு வந்து 26 வருஷமாக ஊர் வந்து பூசை வச்சு போட்டு தேர் முழுக்கிறது. அந்தோனியாரை தேரில் வச்சு ஊரில் ஸ்ரீலங்காவில் பாசியூரில் செய்கிற மாதிரி இங்கே வந்து தேரில் அந்தோனியாரை வச்சு நாங்கள் கோயிலில் அப்படியே சுற்றினேன். சந்தோஷமாக எங்களுக்கு எல்லாருக்கும் மன திருப்தியாக நாங்கள் இந்த முறை சந்தோஷமாக கொண்டாடி இருக்கிறோம். எல்லாருக்கும் நன்றி சொல்கிறோம். இல்லை வந்த மக்களுக்கும் ஊர் மக்கள் மட்டும் இல்லை, எல்லா மக்களுக்கும் இல்லை. அதாவது வேற சமயம் உள்ள ஆட்கள் கூடுதலாக வந்திருக்கார்கள் இங்கே. அவர்களுக்கும் எங்களோட நன்றியை மனப்பூர்வமாக சொல்லுறோம். இன்றைக்கு எல்லாரும் கூடி எங்களோட சேர்ந்து கூடி நல்ல சந்தோஷமா இந்த விழாவை சிறப்பாக செய்தவர்கள் இல்லை. இந்த அந்தோனியார் பெருநாளை சிறப்பாக செய்ததுக்கு அவர்களுக்கும் நன்றி. எல்லாம் நன்றி. இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்ஸ்களை எழுதுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.